வணக்கம். நான் உங்கள் அன்புடன் சாந்திமா. பரீட்சை எழுதுறதுக்கு தயாராக இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் முதல்ல ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம பரீட்சைக்கு தயாராக இருக்கும்போது நம்ம போடுற ஹார்ட் ஒர்க் மட்டும் பத்தாது இல்லையா? சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்மளுடைய மார்க்கை ஜெட் வேகத்தில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவிப்படும். ஸோ நம்ம இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 21 டேஸில் கம்ப்ளீட் கெமிஸ்ட்ரியை எப்படி தரோவாக படிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ சிபிஎஸ்சியில் 24-25க்கான எக்ஸாம், கெமிஸ்ட்ரி எக்ஸாம் டேட் கொடுத்தாச்சு. February 27. இன்றைக்கி டேட்டு 3rd February. ஸோ நமக்கு இருக்கிற நாட்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தாலும் 21 டேஸில் நம்ம எப்படி மேக்ஸிமம் மார்க்ஸை ஹையஸ்ட் மார்க்கை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான வீடியோ தான் இது. அதனால் இந்த வீடியோவை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் தவறாமல் பாருங்கள். இதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்கிற மார்க்கு டோட்டல் நம்ம தியரி மார்க்கு எவ்வளவு? 70 மார்க்ஸ் நம்ம எழுதுகிறோம் இல்லையா? ஸோ இந்த 70 மார்க்ஸில் என்னென்ன மார்க்ஸ் எல்லாம் நம்மளுடைய மொத்த கொஷின் ஃபார்மேட்டில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது ஒரு பார் கிராஃபு. இந்த 70 மார்க்ஸும் எப்படி நமக்கு ஸ்ப்ளிட் ஆகி இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறது தான். ஸோ எம்சிக்யூ டோட்டல் மார்க் எம்சிக்யூ 16 மார்க்ஸு. அப்போ டோட்டல் 16 கொஷின், ஈச் கொஷினுக்கு ஒரு மார்க் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின், அதில் 5 கொஷின்ஸ் தான், அதுக்கான மார்க்கு 10 மார்க்கு. ஸோ கம்பேர் பண்ணும்போது எம்சிக்யூவோட 2 மார்க் கொஷின்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அடுத்து பாருங்கள் 3 மார்க் கொஷின்ஸ், அதனுடைய மார்க்கு குவான்டிட்டி தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, 21 மார்க்ஸ். அப்போது 7 கொஷின்ஸ் இருக்குது. 7 கொஷின்ஸும் சில சமயத்தில் ஒரு எக்ஸ்பிளைன் திஸ் ஆர் கம்ப்ளீட் த ரியாக்ஷன்ஸ், ரைட் த மெக்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. அதுலேயும் சப்டிவிஷன்ஸ் இருக்கும், ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு. ஈச் ஒன்றுக்கு 1 மார்க்கும் இருக்கலாம், இல்லாட்டி 2 1 மார்க்கும் இருக்கலாம். அடுத்தது பாருங்கள், கேஸ் ஸ்டடி பேஸ்டு கொஸ்டின்ஸ், ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலேருந்து நம்ம கொஷின் ஆன்சர் நம்ம எழுதுவோம். ஸோ 2 கேஸ் ஸ்டடி கொஷின்ஸ் தான், அதுக்கு டோட்டல் 8 மார்க்ஸ். அடுத்து 5 மார்க் கொஷின்ஸ், அதாவது லாங் டைப் கொஷின்ஸ் ஆன்சர்ஸ், அதுக்கு 3 கொஷின்ஸ் தான். ஸோ டோட்டல் 15 மார்க்ஸ். ஸோ இப்போ இந்த கிராஃபை பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எதுக்கு அதிகமான மார்க்கு. 3 மார்க் கொஷின்ஸ்க்கு தான் அதிகமான மார்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த 3 மார்க் கொஷின்ஸை நம்ம கொஞ்சம் கவனமாக நம்ம பண்ணினோம்னா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் இல்லைங்களா? அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த எம்சிக்யூ இருக்குது இல்லையா? ஸோ இந்த எம்சிக்யூ நம்ம நினைப்போம் அதை பார்த்த உடனே ரொம்ப ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலான்ட்டு. ஆனால் ஆக்சுவலாக அந்த எம்சிக்யூவில் நம்ம கவனம் இல்லாட்டினா நமக்கு மார்க் போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. பட் கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் நம்மளுடைய நாலேஜை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதனால் ஓரளவுக்கு நம்ம எழுதிடலாம். லாங் டைப் கொஸ்டின்ஸும் ஓரளவுக்கு எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறது 3 மார்க் கொஸ்டின்ஸும் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் தான். அதனால் 21 டேஸ் சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கிட்டு 21 டேஸில் கம்ப்ளீட் கெமிஸ்ட்ரியை பற்றி வேறு ஆணியராக இந்த வீடியோஸ்லாம் நம்ம வரப்போகிற வீடியோஸ்லாம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டு ரிமெம்பர் தட் ஆர்கானிக் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், கன்வர்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ், அப்புறம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் எப்படி நம்ம சால்வ் பண்ணி ஈஸியாக நியூமெரிக்கலை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் தயாராக 21 டேஸ் சேலஞ்சுக்கு? ஸோ வரப்போகிற வீடியோவில் நிறைய டெக்னிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டு ரிமெம்பர் தட் ஆர்கானிக் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அப்புறம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் நியூமெரிக்கலை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஈஸியான சுலபமான ஃபார்முலாவை நினைவில் வச்சுக்கிறதுக்கான டிப்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.